Hi friends, welcome to RM3 System. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒரு மொபைல் ஸ்கிரீன் ஆம்பிளிஃபையர் பத்தி தாங்க பேச போறோம். மொபைல் ஸ்கிரீன் ஆம்பிளிஃபையர்னா என்ன தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொபைல் ஸ்கிரீன் ஆம்பிளிஃபையர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அன்பாக்சிங் பண்ணி அது என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். Hi friends, நான் Amazonல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கார்ட்போர்ட் மாதிரி போட்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அதனுடைய பேக்கேஜ். பேக் சைடில் திருப்பி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் எப்படி ஸ்டெப்ஸ் 1 ஸ்டெப்ஸ் 2 அண்ட் ஸ்டெப்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மொபைலை எடுத்து இந்த இடத்துல ஹோல்டர் பண்ணி இங்கே நேராக நிற்க வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு ஆறு ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம ரீட் பண்ண சொல்லியும் இல்லை நம்ம ஏதாவது பார்க்க சொல்லியும் வந்து நம்ம என்னது ரொம்ப ஸ்மாலாக தெரியும். அதுக்காக ஒரு பாயிண்ட்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகுது, ரொம்ப ரீட் பண்ண சொல்லியும் நம்ம ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மொபைல் ஸ்க்ரீன் ஆம்பிளிஃபையர் ஒரு 3 times பெட்டராக இருக்கும் நம்ம மொபைலை விடன்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம உள்ளேருந்து எடுக்கும்போது இப்படி தாங்க இருக்கும். ஸோ நம்ம இது எடுத்து இந்த பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இது பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இது இருக்கும். இந்த மாதிரி ஹோல்டர் பண்ணிவிட்டு இதையும் பார்த்திங்கன்னா இந்த இது ஸ்டெப்ஸ் தூக்கி இங்கே மேலே அப்படி வச்சுட்டு இதையும் வந்து இந்த இடத்த வந்து பேக்கில் வைக்கணும். ஸோ இது தாங்க இதனுடைய ஸ்டெப்ஸு. அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மொபைலை எடுத்து நமக்கு என்ன இதுக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எப்படி தாங்க செட் பண்ணணும். இதை இப்படி செட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட்டை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த லாக்டவுன் டைமில் எல்லா குழந்தைங்களும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எல்லாராலையும் லேப்டாப் கண்டிப்பாக வச்சுருக்க முடியாது. ஸோ பாதி பேர் பார்த்திங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேப்டாப் இல்லாதவங்க மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்கிட்ட மொபைல் கொடுத்திங்கன்னா ஸோ மொபைலே ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது அவங்களுடைய கண் பிரச்சனை வரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அது இல்லாமல் மொபைலை எடுத்து கீழே குனிஞ்சபடி பார்ப்பாங்க, எல்லோரும் இப்படி மொபைலை குனிஞ்சபடி பார்ப்பாங்க குழந்தைங்க. ஸோ அதனால் கழுத்து பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் ஸ்க்ரீன் ஆம்பிளிஃபையர் நான் வந்து சஜஷன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய சின்ன டிஸ்பிளேவை 3 times வந்து கொஞ்சம் பெட்டராக காட்டும். இதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேபிளில் குழந்தைய எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிளில் வந்து இந்த மொபைல் ஸ்க்ரீனை எடுத்து வச்சுட்டு மொபைலை எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு சேர் போட்டு குழந்தைய உட்காந்துச்சிங்கன்னா அது குழந்தைங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க இதில். ஸோ இந்த மொபைல் ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதாவது குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ஐ ப்ராப்ளம் வராது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வலி வராது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள மானிட்டர் பண்ண முடியும். இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இதனால் பண்ண முடியுங்க. இப்போ மொபைல் ஸ்க்ரீனை பார்த்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களால் கண்டிப்பாக 100% புரிஞ்சிக்க முடியுமானா கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஸோ நம்ம நார்மலாக கிளாஸுக்கு போயிட்டு பெரிய போர்டில் அட்டன் பண்ணியிருப்பாங்க எல்லா குழந்தைங்களும். இப்போ மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் நம்ம மொபைலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 20% தான் புரிஞ்சுப்பாங்க. அதை விட ஒரு மொபைல் ஸ்க்ரீனை விட கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசானில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ஆம்ப்ளிஃபையர் ஆர் மேக்னிஃபையர்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் மாடல்ஸ் இருக்குது, சைஸ் இருக்குது, 12 inch 14 inch அந்த மாதிரி சைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்டாக பெஸ்ட்டாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு இல்லைங்க கண்டிப்பாக. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வாங்கிங்க. இதை விட அதாவது மொபைல் ஸ்க்ரீனை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளாலையும் குழந்தைங்களை மானிட்டர் பண்ண முடியும். அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு சஜஷனுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.